ஸோ ஜான்சினா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு WWE இருக்க போறேன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஃபைனலாக இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட்டாகவே வந்து WWE ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாம் ரினால்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சினா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. பட் நோட்டபுளாக ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ஸோ அப்கமிங் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் தான். ஸோ ஜான்சினா இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு WWE இருக்க போறேன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்னன்னு கேட்கும்போது ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ WWE ஆம்பாஸ்டரா வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாமா. 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ஆம்பாஸ்டரா இருங்கன்ற மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாம். டில் 2013 நினைக்கிறேன். ஸோ அது வரை வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணியிருந்தாங்களாமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா சைன் பண்ணியிருக்கேன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அம்பாஸ்டர்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு மோஸ்ட்டாக கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ 2026 T20 வேர்ல்டு கப்புக்கு அம்பாஸ்டரா நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த அம்பாஸ்டர். பட் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்ல ட்ரை பிராண்ட் அம்பாஸ்டர்ன்றது என்ன ரோல்னா ஸோ அவங்கள வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் எப்படி போட் இயர்பட்ஸுக்கு வந்து நம்மளுடைய ஷேர் இருந்தாலும் அதே மாதிரி நம்ம கேம்பஸ் ஷூக்கு வந்து டைகர் ஷெராஃப் இருப்பார். இப்போ புரியுற மாதிரி சொல்லலாம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலியா பட் அண்ட் ரன்வீர் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராண்ட் அம்பாஸ்டராக இருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இவங்க பேரை வச்சு இவங்க ஃபோட்டோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா WWE நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டரோட ஸ்டேட்டஸ். அவங்க விற்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்றாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அம்பாஸ்டருக்கு செப்பரேட்டாக போகும். பிராண்ட் அம்பாஸ்டரோட ரோல் இது வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க. அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டர் ஜான்சினா தான் இருந்திருந்தாரு. இப்போ அஃபிஷியலாக 5 வருஷத்துக்கு ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ண வச்சிருக்காங்க WWE.